ஒரு சமூகத்த வெறும் கல்லையும் மண்ணையும் வச்சு கட்டி எழுப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? அதுக்கு தேவையானது ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு. இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை. தன் சமூகத்தோட எதிர்காலத்தையே செதுக்குன ஒரு சிற்பியோட கதை. தமிழ் சமூக சிற்பி. யோசிச்சு பாருங்க, இந்த பட்டம் எவ்வளவு பெரியதுன்னு. இது வெறும் ஒரு பட்டம் இல்லைங்க, ஒரு மனுஷனோட முழு ஜீவித உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். 1999ல பேராசிரியர் வீரமணிக்கு இந்த பட்டத்தை கொடுத்தப்போ அது அவரோட பயணத்தோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே வரியில சொல்லுச்சு. சரி, ஆனா இந்த பட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனுஷன் யாரு? அவர் எதைத்தான் கட்டினாரு? வாங்க, அவரோட கதைக்குள்ள போய் ஒரு தனி மனுஷனோட பார்வை எப்படி ஒரு முழு சமுதாயத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியும்னு நாமளே தெரிஞ்சுக்குவோம். எந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னாலும் அதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? ஆனா பேராசிரியர் வீரமணியோட வாழ்க்கைங்கிற கட்டடத்தோட ஃபவுண்டேஷனே நிறைய சோதனைகளாலையும் ஒரு நிலையற்ற தன்மையாலையும் தான் போடப்பட்டுச்சு. இங்க பாருங்களேன், பிறந்து வெறும் 6 மாசத்துல அப்பாவை இழந்துட்டாரு. 5 வயசுல அரசியல் பிரச்சனைனால நாட்டை விட்டே போக வேண்டிய நிலைமை. சரி, திரும்ப சிங்கப்பூருக்கு வந்தா இங்க ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் பேச தெரியாது. நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட சவால்கள்லாம் அவரோட சின்ன வயசையே நிரப்பியிருக்கு. இவ்ளோ கஷ்டமான ஒரு ஃபவுண்டேஷன்ல இருந்து ஒருத்தர் எப்படி எழுந்து நிக்க முடியும்? அதுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம் கல்விதான். கல்விங்கிற அந்த ஏணிய வச்சு அவர் எவ்ளோ உயரத்துக்கு போனாருன்னு இப்ப பார்க்கலாம். அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வருது. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பக்கம் ராமகிருஷ்ண மிஷன்ல கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் ஆன்மீக சேவை பக்கம் இழுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் அவரோட தமிழ் வாதியார் திரு பி. கேசவன் அவர் மனசுல ஒரு புது விதைய போடுறாரு, ஒரு புது வழிய காட்டுறாரு. திறமையான புத்திசாலியான பிள்ளைகளால தான் தமிழ் சமூகத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியும். அப்பா, இந்த ஒரு வரி வீரமணியோட வாழ்க்கையோட திசையையே மாத்திடுச்சு. கோவில் சேவைங்கிற பாதையிலிருந்து தன் சமூகத்துக்கான சேவைங்கிற பாதைக்கு அவரை முழுசா திருப்பி விட்டுடுச்சு. $1, அதாவது வெறும் ஒரு வெள்ளி. மலாயா யூனிவர்சிட்டியில படிக்கும்போது ஒரு நாள் முழுக்க செலவு பண்ண அவருக்கு இருந்த காசு அவ்வளோதான். வயிற்று பசிய விட அவருக்கு அறிவு பசி தான் பெருசா இருந்திருக்குங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? இந்தியால ஒரு சின்ன கிராமத்து பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்ச பயணம் எங்க போய் நிக்குது பாருங்க. உலகத்தோட டாப் யூனிவர்சிட்டியில ஒன்னான விஸ்கான்சன் மேடிசன்ல PhD வரைக்கும். இது வெறும் படிப்பில்லைங்க, இது ஒரு அசாத்தியமான உழைப்பு, தளராத நம்பிக்கையோட ஒருத்தர் ஜெயிச்ச கதை. ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்ச படிப்ப அவர் தனக்காக மட்டும் வச்சுக்கல. அத வச்சு தன் சமூகத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டாரு. அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பார்க்கலாமா? சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றம், அதாவது STYC, இதுதான் அவரோட களம். சொல்லப்போனா அப்போ கிட்டத்தட்ட 3 நிலைமையில இருந்த இந்த மன்றத்துக்கு இவரோட என்ட்ரி ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துச்சு, ஒரு புது திசைய காட்டுச்சு. அவர் சும்மா ஒரு தலைவரா மட்டும் அங்க இல்ல, அந்த இளைஞர் மன்றத்துக்காக ஒரு சித்தாந்தம்னே எழுதினாரு. அதாவது ஒரு மேனிஃபெஸ்டோ. நாம யாரு, நம்ம லட்சியம் என்ன, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த இளைஞர்களுக்கு ஒரு தெளிவான ரோட் மேப் போட்டு கொடுத்தாரு. அவரோட வழிகாட்டுதல்ல அந்த மன்றம் செஞ்ச சாதனைகள் லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஆனா ஒண்ணு சொல்லியே ஆகணும். சிங்கப்பூரோட 25வது சுதந்திர தினத்துக்காக ஒரே நேரத்துல 25 தமிழ் புத்தகங்களை வெளியிட்டாங்க. நினைச்சு பாருங்களா, ஒரு சமூகத்தோட அறிவு வளர்ச்சிக்கு இதைவிட பெரிய பங்களிப்பை செஞ்சிட முடியுமா? 25,000 இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. இது தமிழர் பேரவை மூலமா அவர் ஆரம்பிச்ச இலவச கல்வி திட்டத்தால தங்களோட வாழ்க்கைய மாத்திக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை. ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாலேயும் ஒரு கனவு இருக்கு, ஒரு எதிர்காலம் இருக்கு. அவரோட பார்வை இளைஞர்களோட மட்டும் நின்னுடல. அதுக்கும் பல வருஷம் முன்னாடியே 1975லேயே சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில தமிழ் மொழிக்குன்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு வச்சாரு. எதுக்கு? ஹையர் எஜுகேஷன்லயும் தமிழ் வாழணும், அடுத்த தலைமுறை அறிஞர்கள் தமிழ்ல உருவாகணுங்கிற ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோட. அவர் கட்டினது வெறும் அமைப்புகளை மட்டும் இல்ல, இன்னைக்கும் உயிர்ப்போடு இருக்கிற சில பாரம்பரியங்களை. அவரோட வேலை எப்படி காலத்தையும் தாண்டி நிக்குதுன்னு பாப்போமா? சிங்கப்பூர் தமிழர் 200 இந்த ஒரே ஒரு புக்கு போதும் அவரோட உழைப்ப சொல்ல. சிங்கப்பூரோட 200 வருஷ சரித்திரத்துல தமிழர்களோட பங்களிப்பு என்னன்னு பதிவு செஞ்ச ஒரு மாபெரும் வேலை இது. ஆச்சரியம் என்னன்னா, இது அவர் தன்னோட 80 வயசுலயும் தளராம முன்னாடி நின்னு செஞ்சாரு. பேராசிரியர் வீரமணியோட வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுது? ஒரே ஒரு மனுஷனோட பார்வை ஒரு முழு சமூகத்தோட எதிர்காலத்தையே உருவாக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கு. அவர் ஒரு சமூக சிற்பி மட்டும் இல்ல, அவர் ஒரு தலைமுறைக்கே நம்பிக்கை கொடுத்தவரு. இந்த கதையை நாம முடிக்கிறப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்.
காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயத்த உருவாக்குறதுனா என்ன? நாம கட்டுற பில்டிங்கா? இல்ல நாம மத்தவங்களுக்கு கொடுக்கற உத்வேகமா? நீங்க உங்க சமுதாயத்துக்காக எதை கட்டி எழுப்ப விரும்புறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.